பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளை எப்படி இருக்குது? எப்படி ஆரம்பிச்சிருக்கிறீங்க? இயேசுவோட பேசினீங்களா? இயேசு கிறிஸ்துவோட மனம் திறந்து உங்களுடைய காரியத்தை சொன்னீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுறதற்கு இடம் கொடுத்தீங்களா? வேதத்தை தியானிச்சிங்களா? யோசித்து பாருங்க. இல்லை நாங்கள் வாக்கு ஜீசஸ் மட்டும் பார்ப்போம், அதெல்லாம் போதாது. அதிகாலையில் 1 மணி நேரமாவது நீங்கள் ஆண்டவருக்கு நேரம் தரணும். அப்பதான் அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்து நடத்த முடியும். சரியா? இந்த இடம்ல ரொம்ப அழகா இருக்க, வித்தியாசமா இப்ப சில நாளா பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மலைப்பகுதி தண்ணீர் வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஐரோப்பா கண்டத்துல ஸ்வீடன் ஒரு தேசம் இருக்குல்ல, ஸ்வீடன் ரொம்ப அழகான ஒரு தேசம். அது அந்த தேசத்துல இருந்து கொண்டுதான் உங்களோட நான் பேசுகிறேன். அந்த தேசத்துல இருக்கிற ஒரு அழகான பகுதி தான் இது. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டவர் ஒரு ஆலோசனை தரார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளணும். இருதயம் பாவம் நிறைந்தது, திருக்குள்ளது கேடானது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வன்கண், தூஷண, பெருமை, சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள் எல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மார்க் 7 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். அப்போ மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் எல்லா பாவமும் புறப்படுது. அதனால தாண்ட சொல்றோம், இருதயத்தை எனக்கு தா. ஐயோ, இது பாவம் நிறைந்தது, அசுத்தம் நிறைந்ததுன்னா அதை என் கூட நான் கிளீன் பண்றேன். என் ரத்தத்தினால உன்னை கழுவி சுத்தம் பண்ணுவேன். அப்பதான் உன் இருதயம் சுத்தமானா இருதயத்துல சமாதானம் வரும், நிம்மதி வரும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி நமக்குள்ள இருந்து வாசம் பண்ணி நமக்குள்ளே மெய் சமாதானத்தை தருகிறார். தான் ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம். அதை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் இந்த இருதயத்தை தான் சாத்தான் குறி வைப்பான். மறுபடியும் உன் இருதயத்தை கரைப்படுத்திட்டா சமாதானம் போயிரும், சந்தோஷம் போயிரும்னு சாத்தானுக்கு தெரியும். அதனால உன் இருதயத்தை கரைப்படுத்துகிற பாவத்தை கொண்டு வருவான், இச்சைகளை கொண்டு வருவான், கோபத்தை கொண்டு வருவான், எரிச்சலை தூண்டுவான், பொய் சொல்ல வைப்பான், பண ஆசையை கொண்டு வருவான். இதெல்லாம் உன் இருதயத்துல வந்துடாதபடி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு ஆண்டு சொல்றார். அப்ப இருதயத்துல பாவம் நுழைந்து விடாதபடி பாதுகாக்கிறதுல நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்ல. அதனால்தான் பாருங்களேன், நான் அந்த ஊழியத்துக்கு பிரசங்கியார 50 வருஷம் ஆயிட்டு. ஆனா இன்றைக்கு காலையில எழுந்து முழங்கால நின்று அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய வசனத்தை வாசித்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தத்துல காத்து கொள்ளுங்க, என் இருதயத்துல மறுபடியும் பாவக்கரை வந்துடக்கூடாது, என் வாழ்க்கையை நீங்க பாதுகாக்கணும் என்று அவருடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன்னு தினமும் ஜெபிக்கிறேன். அப்ப என்ன நான் பாதுகாக்கிறது என்கிட்ட பொறுப்பு இருக்குல்ல. உங்களை நீங்க பாதுகாக்கணும்ல. அப்ப நீங்க வாழ்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல ஏதோ மனுஷர்கள் மூலமா, சூழ்நிலை மூலமா கோபத்தை உண்டாக்குற காரியம், இச்சையை தூண்டுகிற காரியம், தவறு செய்ய வைக்கிற காரியம் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் சொல்ல, நீ கவனமா இருந்து உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளணும். உன் இருதயத்துக்கு நீ காத்துக்கொள்ளாட்டா பாவம் நுழைஞ்சிட்டா சமாதானம் போயிரும், ஆசீர்வாதம் போயிரும், சந்தோஷம் போயிரும், மோட்ச பாக்கியத்தை இழக்க நேரிட்டு விடும். அதனால காத்துக்கொள்னு சொல்றார். அப்ப எல்லா காவலோடும் ஆண்டவரே இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் உதவி செய்வார். அவருடைய உதவியோட நீங்க காத்துக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு கூட நீ யோசித்து பாருங்க, இந்த இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, நான் எல்லா காவலோடு என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். என் இருதயத்தில் இருக்கிற கரைகளை மாத்திருங்க. இந்த பாவம் உள்ள நுழைஞ்சிட்டு உங்க ரத்தத்தினால் அதையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தமாக்கிருங்க. இனி எந்த பாவமும் இருதயத்தில் நுழையாதபடி காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. உங்களுடைய ரத்தத்துக்குள்ள இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் என்னை பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.